பா அப்படின்னா பாடல், செய்யுள் அப்படின்னு பொருள் இருக்குது. இந்த பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகை. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. இந்த 4 வகை பாக்களும் இந்த ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவல் ஓசை. இது இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு ரொம்ப எளிதாகவும் இருக்கக்கூடியது. இதில் எந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள். இதெல்லாம் சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. இதில் நிறைய நூல்கள் இந்த அகவல் ஓசையில் அதாவது ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டிருக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இந்த காப்பியங்களும் அகவற்பாவால் இயற்றப்பட்ட நூல்கள். அடுத்தது கலிப்பா. கலிப்பாவினுடைய ஓசை துள்ளல் ஓசை. இந்த துள்ளல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையிலே நமக்கு பொருள் இருக்குது. துள்ளி குதிக்கிற மாதிரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி. ஆமாம், செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. 8 தொகையில் ஒன்றான கலித்தொகை அப்படிங்கிற